சிறகடிக்க ஆசைன்னைக்கு எபிசோடில் விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க, அவன் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீ தான் அவங்ககிட்ட சொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே அவங்கக்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானத்த அப்படிங்கிற மாதிரி மீனா சொன்னதும், நீ தானே அவனை ஆட்டி வைக்கிற, நீனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், எங்கள் அப்பாவை மட்டும் அங்கே அசிங்கப்படுத்தினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணியும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி எங்கள் மாமியார் வந்து எங்கள் அப்பாவை வர சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோஹிணி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. முத்து வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவான், அந்த பிரச்சனை வச்சு நான் எப்படியா தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் மீனா வந்து அவங்க அம்மாவோட கடைக்கு வந்திருக்காங்க. இப்படி ஸ்ருதிக்கும் ரவிக்கு எல்லாருக்குமே சேர்ந்து தாலி பிரித்து கோக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, உங்களை கூப்பிடலான்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டாமான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஏன்க்கா நான் வரது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்குறாங்க. இல்லை அங்கே வந்தால் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க எங்கள் அத்தை, அதனால தான் உங்களை கூப்பிட வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொன்னதும் சத்யா சொல்கிறாங்க, எங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, இப்போ பணம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரோஹிணி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து பியூட்டி பார்லருக்கு வந்துடுறாங்க. மேடம் வந்து சின்ன விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து வெளியே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. விஜயா வந்து ரொம்ப திறந்து உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க வந்து கஸ்டமர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணியோட அம்மா. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.